ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வில் மேக் இட் பாசிபிள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபியை எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ், உங்க கெஸ்ட்கார சிக்கன் பிரியாணி. ஸோ தேவையான பொருட்கள்: உப்பு, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சது, தக்காளி, எலுமிச்சம்பழம், புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தயிர், நெய், அப்புறம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி, அப்புறம் 1 கிலோ சிக்கன். 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சோன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் போடணும். நல்லா வெடிச்சோன்னா பெரிய வெங்காயத்தை போடணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சது, நேரமாக வரக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு. 10 நிமிஷம் ஆகும். இது வளர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது போடலாம். பொன்னிறம் ஆனோன்னா 2 ஸ்பூனு பட்டை, கிராம்பு தூள், புதினா, மல்லி, மிளகா, புதினா, மல்லி இதை கூட போட்டிங்கன்னா நல்லா மணக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ? 100 கிராம் இஞ்சியும் பூண்டும் 100, ரெண்டும் சேர்த்து 100 கிராம் அரைச்சிக்கோங்க. இஞ்சியும் போட்டோன்னா தயிரை ஊற்றிடுங்க, அப்போதான் பிடிக்காம இருக்கும். தக்காளி போடுறேங்க. எத்தனை நிமிஷம்? 1 கிலோவுக்கு 2. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. 1.5 ஸ்பூன் போட்டுன்னா உரப்பு வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு உரப்பு சேராது, அதனால நாங்கள் கம்மியாக போட்டுக்கோம். பிரியாணி பொடி போடுங்க. இந்த மாதிரி வந்த பிறகு கறியை போடணுங்க. நம்ம கறியை தூக்கி அப்படியே உள்ள போட்டுடலாம். கறி வேகிறதுக்கு உப்பு ஒரு கையில் அளவு போட்டுக்கிறோம். ஆமாம். கறி கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அளவு தண்ணி உள்ள போடணும். இந்த வயசு நம்மளுக்கு நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. சமையல் இதுல அடி பிடிச்சிடாம அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச வாடை வந்துடும். நல்லா கறி வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வெந்து உடஞ்சிருந்தா நாங்க அளவு தண்ணி ஊற்ற வேண்டியதான். எவ்வளோ? இப்ப நம்ம 3 உலக்கு அரிசி வச்சிருக்கிறோம். அதுக்காக 6 உலக்கு தண்ணி, இதுலயே 1 உலக்கு தண்ணி இருக்கும், அதனால 5 உலக்கு ஊத்துறோம். 2, 3, 4, 5 ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கறிக்கு உப்பு போட்டோமா, அதனால உப்பு எவ்வளவு இருக்கு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம உப்பு போடுவோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு கறிக்கு போட்டோமா, இப்ப தண்ணிக்கு போடுறேன். போதுங்க. கொதி வந்தோன்னா அரிசி தூக்கி போட போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு எதுக்கு இது ஸ்பெஷல் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் அதிசயமாக சண்டே மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. அது சண்டே எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தோமா, எங்கள் அண்ணி அதுக்கு செஞ்சு தந்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சில்லி. தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அரிசியை போடணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா, அவ்வளோதான். அப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு தீய சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. சோறு நல்லா இதாகிடுச்சுங்க. தம்மில் போட போகிறோம். நெய், எலுமிச்சம்பழம் எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே தம்மில் போட்டுருவோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க திறந்து சாப்பிடணும். மூடி நெய் ஊற்றணுங்களா? இப்போ 1 ஸ்பூன், அப்போ 2 ஸ்பூன் ஊற்றணுமா? இப்போ 1 ஸ்பூனுங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஊற்றுருங்க. தம்மில் போடல இதெல்லாம் ஊற்றினா தான் சோறு நல்லா பொழுன்னு வருங்க, வெறப்பா. நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்படியே வச்சிங்கன்னா ஒரே இடமா எலுமிச்சம்பழம் வச்சு அடிச்சுக்கிறோம். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீதி இருக்கிற மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான் காய்ஸ். ஸோ கைஸ், அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சில்லி சொன்னல, அதையும் அப்படியே இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு பிரியாணி தம்மில் இருக்குது.
ஸோ கைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்க செம்மையா இருக்குது. சாப்பிடலாமா? அப்படி எடுத்து கஷ்டம் விடுவோம். மிக்ஸ் பண்றோம். அடியில் இதெல்லாம் மேலே கொண்டு வரணும். கூட ரெடி ஆயிடுச்சு. கொழுன்னு வந்துச்சுங்க. அப்புறம் என்ன வச்சு சாப்பிட வேண்டியதா? ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டாச்சு கைஸ். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி காமிச்சு சொல்லுங்க. ஓகே, நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு. பிரியாணி தட்டில் வச்சாச்சு. சூப்பரா இருக்கு. Okay guys, until then, bye from We Will Make It Possible.